தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌளவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, பிறக்கும் புத்தாண்டு பெருமைகள் அனைத்தையும் தரும் விதத்தில் இருக்கின்றது. ஆண்டின் தொடக்கத்திலேயே 7 சனியில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்குழப்பம் அகலும். உடல் ஆரோக்கியம் சீராகும். மருத்துவ செலவு குறைந்து மன நிம்மதியை வழங்கும். சென்ற வருடத்தில் தாமதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஆண்டு படிப்படியாக நடைபெறப் போகின்றது.
சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் சங்கடங்களை தீர்க்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருகின்றார். எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தள்ளி போன திருமண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையும். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார நிலை திருப்தி தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குறிப்பாக கல்வி முன்னேற்றம் ஏற்படும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். வெளிநாட்டில் இருந்து தாய் நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் தத்தளித்தவர்கள் இப்பொழுது பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் நேரம் இது. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது கிடைக்கும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை வரதான் செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனை அகலும். மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேரும். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளை தொழில்கள் தொடங்கும் யோகமும் உண்டு. இளைய சகோதரத்தோடு இருந்த பகை மாறும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கலாம். அரசு சார்ந்த பணிகளில் சேர விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு அது கைகூடும். மேலும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஏழரை சனியில் 2வது சுற்று நடப்பவர்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் உள்ளது. எனவே உடல் நலனில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். தாயின் உடல் நலத்திலும் கவனம் தேவை. இடம் பூமி விற்பனை செய்து அதன் மூலம் கடனை அடைக்கும் சூழ்நிலை உருவாகும். லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் மாமன் மைத்துனர் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முன்வருவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் சேரும். சகாயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் முன்னோர்கள் கட்டிய ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்யும் யோகம் உண்டு. மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். அவரது பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு கைகூடும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தையும் கொடுக்க போகின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதோடு 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. ஜென்மத்தை குரு பார்ப்பதால் உடல் நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். தொழில் வளம் மேலோங்கும். லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கப் போகின்றது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் அமைப்பு உருவாகும். வெளிநாட்டில் உள்ள பிரபலமான நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். மேலும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். முன்னேற்றம் தரக்கூடிய இடம் 3ஆம் இடமாகும். எனவே வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். 9இல் கேது சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். மேலும் சனியின் வக்ரகாலத்தில் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவு அதிகரிக்கும். பண பற்றாக்குறை காரணமாக மற்றவர்களிடம் கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. குருவின் வக்ரகாலத்தில் உடன்பிறப்புகளோடு பகை ஏற்படும். உத்தியோகத்தில் வரும் ஊர் மாற்றம் திருப்தி தராது. எளிதில் முடிவடையக்கூடிய காரியங்கள் கூட இழுபறி நிலையிலேயே இருக்கும். இந்த மகர ராசி பெண்களுக்கு
இந்த புத்தாண்டின் அமைப்பால் செல்வநிலை உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறும், கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள், பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும், பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள், சுப செலவுகள் அதிகரிக்கும், துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கூடும், பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்ய முன்வருவீர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் பைரவர் படம் வைத்து வழிபடுவது நல்லது. அஷ்டமி திதியன்று பைரவர் பதிகம் பாடி வழிபட்டால் வளர்ச்சி கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.